Hi Ritz viewers, this is Vanita Vijay Kumar. Hi, this is Peter Paul. Paul na எல்லாரும் சொல்லுவாங்க, அதனால Paul. Actually before the lockdown டிசம்பரில் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக which he is doing, he is making a very big multilingual project. அதில் வந்து ஒரு கேரக்டருக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்கிரிப்ட் ரீடிங்காக போயிருந்தேன், கதை கேட்டேன். Me and my kids actually, we all met together. It was kind of a meet cute in his office. And I heard the script and in fact, I told him I don't want this character, I want another character, which I liked better. He was kind of taken aback. கொஞ்சம் என்னடா இது நம்ம ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், அவங்க வேற கேரக்டர் கேட்குறாங்கன்னு. Actually, that is the spark point. Actually, because ஆமாம், டிசம்பரில் வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி ஐ டிசைன் ஒன் கேரக்டர். தட் இஸ் ஆக்சுவலி ஒரு வில்லி கேரக்டர், ஆன்டகனிஸ்ட் கேரக்டர். அது அந்த கேரக்டருக்கு வந்து பண்ணும்போது எனக்கு யூஸ்வலாக வந்து சரி வனிதா வச்சு கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணி சரி தென் அஃபிஷியலி த்ரூ மேனேஜர்ஸ் வி மேட் அண்ட் ஃபுல் கதையை நான் நரேஷனாக சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா வந்து அவங்களோட கேரக்டரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓவராலாக படத்தோட லாக் லைன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஷி வாஸ் டெல்லிங் இந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற போது கேட்டாங்க. ஸோ நான் அப்போ தான் யோசித்தேன், சில நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம பேசியிருக்கோம், எல்லாருக்கிட்டேயும் நம்ம அவங்களுக்கு தேவையானதை தான் வி வில் டெல். பட் அதை தாண்டி வந்து ஸ்கிரிப்டில் அவ்வளோ இன்வால்வ் ஆகி அந்த இன்னொரு கேரக்டரை வந்து கிராஸ் பண்ணி அதை நான் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஐ வாஸ் பயங்கர இன்டெலிஜென்ட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதிக பிரசங்கி வேலை பார்த்தது வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் நம்பிட்டேன். அதிக பிரசங்கி பண்றவங்க யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த இன்வால்மெண்ட் ஆக்சுவலாக வந்து அப்படிதான் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஐ ஒர்க் வித் லாட் ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ் ஆஸ் அ விஷுவல் எஃபெக்ட் டைரக்டராக இருக்கும்போது ஃப்ரம் காலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் ஹாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க கேரக்டரை மட்டும் வந்து கேர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்களே தவிர ஒன் ஸ்டோரி லைன் நான் சொல்கிறேன். தட் வாஸ் தி ஆக்சுவலி ஃபஸ்ட் மீட். அதில் வந்து ஒரு 1.5 hours நான் கதை சொல்லி முடிஞ்ச பிறகு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னும் போது நான் வாஸ் அந்த ஃபஸ்ட்டு மீட்லேயே வந்து வாட் எவர் ஐ மீடியாலேயோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்கக்கிட்ட நான் பேசினது கிடையாது. அதனால் மீடியாலேயோ இல்லை வாட் எவர் ஐ சீன்ற ஒரு இமேஜை உடஞ்சி வேற இல்லை அப்படின்ற மாதிரி எனக்குள்ள அந்த அந்த ஒரு பதிவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிவாக இருந்துச்சு. தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் மீட். அது டு பி ஆனஸ்ட் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பெரிய கொஸ்டினாக இன்னைக்கு வந்து நான் this is something that on everybody's mind, but I don't understand why they're asking this question in the first place. ஏன்னா இன்னைக்கு வந்து half the people don't want to get legally married, to be very honest. They want to go in for a live-in relationship and take their time to get married, or maybe not. So it's totally up to two individuals. So there is no legal aspect involved in this at all. It is about two hearts. லீகலாக இருந்தால் மட்டும் என்ன, ஒரே ஒரு கையெழுத்து. I've done it twice, I know that. So ஒரே ஒரு கையெழுத்து, it takes us 6 months, that's it. You're not husband and wife anymore. You're two different individuals, you're free to do anything. So it's just all man-made and it is, the sentiments never change. So ரெண்டு பேர் லீகலாக ஒன்றா இருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து உண்மையாக லவ்வில் உண்மையான ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பில்
உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருமே இருக்கிறது இல்லை. நிறைய குறைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சாக்ரிஃபைசஸ் இருக்கலாம், காம்ப்ரமைசஸ் இருக்கலாம். ஸோ அது என் வாழ்க்கையிலையும் நடக்கலை, அவர் வாழ்க்கையிலையும் நடக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ், வெட்டிங் விட மேரேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். The marriage is living together and taking it forward as a couple. ஸோ நிறைய பேர் வந்து பல கோடி போட்டு வெட்டிங் பண்ணுவாங்க. they are only interested about how they look that day and how they dressed and how many people are coming, invitation என்ன, venue என்ன, அந்த ஒரு எஃபர்ட் எடுத்து 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் அவங்க மேரேஜ் எப்படி இருக்குன்றதுக்கு கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில் சத்தியமாக அது நடந்தது. ஸோ அதனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில், என்னடா இது வெட்டிங் வேறு மேரேஜ் வேறையாக இருக்கே அப்படின்னு. ஸோ பேசிக்லி இட்ஸ் 2 different things. The marriage is very important. Marital life is very important, whether it is legal or illegal and all this. That is something that it's not my headache, it's not his headache. The lawyers will take care. When my lawyer and his lawyer says, hey, now you are really my husband, oh yeah, thank you, then probably we'll get married again. I mean, legally get married and renew our vows or whatever. So we don't know. That's it. டு பி ஆனஸ்ட், இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். எனி கப்புள் when they start a journey together, marriage or unmarried, even if they're living together, a relationship, let's just call it a relationship, when it begins, அது வந்து அந்த உறவு ஆரம்பிக்கும் போது அதில் தடுங்கல்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஸ்ட்ரெஸ் இஸ் அ லாட். அண்ட் இட் ஆக்சுவலி எதிர்பார்த்ததும் இது எல்லாத்துக்கும் காரணமே இட் வில் பிரேக் அஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் அதை எதிர்பார்த்தாங்க. அண்ட் we will fall apart, we will not be able to stick together அப்படிங்கிற ஒரு விஷயம். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. ஒருத்தரை புரிஞ்சு ரொம்ப வருஷம் ஒன்றா வாழ்ந்து அவங்க கூட வந்து ஒரு கனெக்ட் இருக்கும்போது, ரொம்ப வருஷம் லவ் பண்ணியிருக்கலாம், அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ we hardly knew each other, to be very honest. It's just a matter of a few months. So lot of things came up, probably the media hype and everything. It wasn't easy. You know, many people talking about a lot of things. என்னோட பாஸ்ட் நிறைய வந்து கிளறி இருக்கு. லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது, அந்த டஸ்ட் அண்ட் குப்பை நிறைய பறக்கும்போது அதை தாண்டி எதுவுமே யோசிக்காமல் ஸ்டிக்கிங் டு ஈச் அதர், ட்ரஸ்டிங் ஈச் அதர் அண்ட் ஒருத்தர் அந்த நான் இருக்கேன் அந்த சேம் ஃபீல் கொண்டு போய் அந்த லவ்வும் கண்டினியூ ஆகுறதுங்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன் ஃபார் எவ்ரிபடி. எங்களுக்கு அது நடந்தது நீங்கள் கேட்ட மாதிரி. உடஞ்சிருவோன்ற நம்பிக்கை கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் எங்களுக்கு ப்ராபப்ளி இட் ஜஸ்ட் brought us together. ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. To be honest, probably, you know, I actually forbidden fruit ன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து. and I am a kind of person who is actually, I'm a little difficult. I am very not easy to convince. and எனக்கு லைஃப்பில் வந்து I think you can, இவ்வளோ நாளைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, somehow controversies will come to me and find me. So I'm so used to this adventurous roller coaster ride in my life that I've never had a smooth ride at all, not 1 year straight. Something will happen. At least I'll probably, இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலனாலும் நான் வீட்டுக்கு வெளியில் சாவி இல்லாமல் நின்றுட்டு இருப்பேன், எங்கே வச்ச சாவியை தெரியலையான்னு. So something like this, you know, it has been kind of and in fact I've always enjoyed it. நான் என்னோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய பேர் கம்பேர் பண்ணி கூட பேசுவாங்க, கேட்பாங்க. பட் எஸ், மை லைஃப் ஹேஸ் பின் ஹார்ட். இட் ஹேஸ் பின் a lot of struggle and painful, but it has been exciting. I cannot deny it. அந்த ஒரு விறுவிறுப்பு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருந்துக்கிட்டே இருந்ததுனால தான் ப்ராபப்ளி it makes me the kind of person I am. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது நான் எதிர்பார்க்கல. ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் எனக்கு சத்தியமாக தெரியாது, ஆனஸ்டாக. ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னும் போது அங்கே தான் ட்விஸ்ட் அப்படின்னும் போது ஓகே உன்னை எதிர்பார்த்தேனே அப்படின்னு. ஸோ இட் மேட் அஸ் more love and more understanding and
I don't think anything can break us further than அதான் அதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எல்லாம் நல்லா ஒரு வருஷம் போச்சு, அதுக்கப்புறமா தான் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்றதுனால எங்களுக்கு அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆகும்போது நான் இருக்கேம்மா உனக்கு, அதே தான் அவங்களும் நான் இருக்கேன் பாப்பா உனக்கு, அப்புறமா என்ன யார் பேசுனா என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் போகும்போது நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணுங்கள், நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தான் எஸ்பெஷலி அவர் வந்து உங்க ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நமக்கு இன்னும் வேணும் கோபம் வருது. எனக்கு தெரியாது இந்த கதையெல்லாம் யார் அது அப்படின்னு கோபம் வருது. ஸோ ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஐ திங்க் எல்லா பெண்களுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் பொசசிவ்னஸ். irrespective of how many years you know someone, love is very simple, it's very sensitive, it's very emotional. அது யாருக்கா இருந்தாலும் சரி. So you don't have to fall in love with your husband. Eventually they may become your husband, but you fall in love with a man. So திடீர்னு when somebody, எனக்கு அப்படி தான் தோணும், எனக்கு வந்து திடீர்னு நீ எங்கேருந்து வந்த, பிகாஸ் அவருக்கு மேபி his past he knows, he has seen the person. For me unidentified person திடீர்னு வந்து ஓனர்ஷிப் கேட்கும்போது in fact I connected it to something and I said it, I would like to share it also since I'm talking about it for the first time actually. எனக்கு அன்றைக்கி தோணுன ஒரு விஷயம், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மீடியா. எஸ் பாஸ்ட் இருக்க தெரியும், ப்ரெசென்ட்ல பிரச்சனை, கோர்ட் லீகாலிட்டிஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் 7 வருஷம் இல்லாத ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு மீடியாவில் ஒரு ஃபேஸாக மாறும், அது ஒரு ஹேஷ்டேகாக மாறும்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ நைட்மேர் ஃபார் மீ, வெரி ஆனஸ்ட்லி. இட் ரியலி ஹர்ட் மீ அ லாட். பட் அதை தாண்டி I don't know how all this happened, but எனக்கு அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம், I shared it with my full emotion. I said there is a child, a baby doesn't have to be born to a biological mother. A mother adopts a child and அந்த child அவளோட குழந்தைன்னு நினச்சி அந்த ஒரு யாரோ பெற்ற குழந்தை தான், ஆனால் அவளோட குழந்தைன்னு நினச்சி அந்த குழந்தைக்கு அன்பு கொடுக்கறதும் பராமரிக்கிறதும், ஐ எம் கம்பேரிங் இட் டு அ சைல்டு. தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல் யூ. ஐ டோன்ட் நோ ஹவு நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. பட் ஐ பிலீவ் அ ஹஸ்பண்ட் அண்ட் அ சைல்டு ஆர் ப்ராபப்ளி 2 different age groups, but it is very similar relationships when it comes to love. ஸோ ஒரு குழந்தையாக நான் நினைக்கும் போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ அந்த தாய் வந்து இன்னொருத்தர் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த தாய்க்கு அவள் குழந்தையா மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணி அந்த குழந்தை எந்துன்னு நம்பி அதுக்கு உயிர் ஊட்டி பால் ஊட்டி பார்த்து ஒரு காலகட்டம், அது 10 நாளாக கூட இருக்கட்டுமே, 10 மாதங்களாக கூட இருக்கட்டுமே, அந்த காலகட்டத்தில் எவ்ரி டே அண்ட் நைட் தட்ஸ் ஹவு த மதர் ஷோஸ் லவ் டு ஹர் சைல்ட். Similarly is how I see my situation, and suddenly the mother, biological mother shows up and says the child is not yours anymore. I decided, yes நான் அந்த அடாப்ஷனுக்கு கொடுத்தேன், எஸ் நான் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு தான் போனேன், எனக்கு வேண்டான்னு நினச்சேன், திடீர்னு இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிஜமான லைஃப்லேயும் நடந்திருக்கு, நானும் படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கோர்ட்டுக்கு போன ஒரு விஷயம் இன்சிடெண்ட் கூட எனக்கு ஞாபகம் வந்தது, இது லண்டனில் நடந்தது. அண்ட் தே ஹேட் திஸ் லீகல் ஃபைட். ஸோ சிமிலர்லி எனக்கு அப்படி தான் தோணுச்சு. திடீர்னு ஷி கம்ஸ் ஃப்ரம் நோவேர் அண்ட் சடன்லி சேஸ் ஐ வாண்ட் இட் பேக். It was like too much for me to take, it was too deep, I was too deep into it. So திடீர்னு வந்து நீ தாய் இல்லை நீ கூட இது ஏன் குழந்தைன்னா you obviously fight for the child. So similarly, that is what happened. It just I'm like, no, I'm not giving you back your mind. School But yeah, I mean, அதை தாண்டி I think your heart knows what it wants. Yes. And sometimes things you can't just reverse it. It's not so easy to say, yeah, I forgot it, or எனக்கு இது வேணாம், or like எனக்கு இது வேணும். It's not like that. It's kind of deep legalities and law. யார் பண்ணது? மனுஷங்க தானே. It happened in one particular age and stage in life in this 100 years. Probably over 50 years back or 60 years back. That's it. So laws change, legalities change. It's all man-made.
பட் அதை தாண்டி லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இஸ் நாட். ஸோ வென் பீப்புள் டாக் அபவுட் லீகாலிட்டி இட் மேக்ஸ் மீ laugh. I wish there are many court cases that can end and come to a conclusion. It's not so, but at the tandi there is so much more. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா என்னோட விஷுவலில் நான் சொல்லணுன்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் போய் காட்டில் போய் கடும் தவம் பண்ணி ஓம் 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 சொல்லி எனக்கு என்லைட்மெண்ட்டே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து பேசுகிறதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏதோ ஒன்று நடக்கும்போது ஒரு ஸ்பார்க் அடுத்த செகண்ட் என்லைட்மெண்ட் ஆகும். சட்டுன்னு அவன் ஞானி ஆயிடுவான், சித்தனாயிடுவான். அந்த மாதிரி தான் வந்து நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படின்னா நம்ம வாழணும்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்ம ஒரு எஜுகேஷன் முடிச்சு நம்ம ப்ரொஃபஷனலாக ஆகும்போது நான் இதுவாகணும் அதுவாகணுன்ட்டு நம்ம அதே மாதிரியே வந்து நம்மளோட லைஃப்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணிப்போம், டிசைன் பண்ணியிருப்போம். பட் நம்ம எதுக்காக அதை பண்ணுறோன்னா நம்மளோட சந்தோஷத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்காக. அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய் அதுக்கப்புறமா வந்து அந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க பார்ப்போம். இப்படி தான் இருக்க போகிறோம் நம்ம அப்படின்னு அமைக்க ட்ரை பண்ணும்போது அது வந்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து ஐயோ இவ்வளோதானா, இதுதானா வாழ்க்கை, அப்போ என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறது வந்து பெட்டிக்கிறது. ஸோ அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கை திருப்பி அமையுமான்னு கூட நான் நினச்சி பார்க்கல, நான் அப்படியே இருந்துட்டேன். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு கட்டத்தில் வந்து திருப்பியும் அந்த வாழ்க்கை நம்ம கைக்கு வரும்போது இது தானே நான் எதிர்பார்த்தேன், இதை தானே நானும் டிசைன் பண்ணேன். இந்த வயசில் இருக்கும்போது என்னோடய கெரியர் இப்படி தான் இருக்கணும், என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். எஸ்பெஷலி வீடு முதல்ல நம்ம விசுவலைஸ் பண்ணியிருப்போம், என் வீடு இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து திருப்பியும் நம்ம அந்த ரியாலிட்டியில் வரும்போது எப்படி வேணான்னு சொல்ல முடியும், எப்படி வேணான்னு சொல்ல முடியுன்றீங்க. அது அனுபவிக்கிறதுக்கு தானே இத்தனை வருஷம் நான் வந்ததை. இப்போ எனக்கு முன்னாடி அது ரியாலிட்டியில் வரும்போது சான்ஸே இல்லை. இது தாண்டா என் வாழ்க்கை, இதை தானே நான் எதிர்பார்த்தேன், இதை தானே நான் நினச்சிட்டு இருந்தேன். வாழ்வோம், லீவ் அலைவ்னு சொல்லுவாங்க. ஒரு சனமும் வாழ்வோம். நேற்று என்னமோ நடந்துருச்சு அதையும் நினச்சிட்டு உட்காந்து அழுவ முடியாது. நாளைக்கு நான் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்னு மனக்கோட்டையும் கட்ட தேவையில்லை. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வித் லவ் ஜாய் அன்பாக இருக்கிறது தானே வாழ்க்கையை. அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஸோ அப்படி தான் நான் இப்போ இருக்கேன். அதான் உண்மையாக சொல்ல போனோம், நாங்கள் இருக்கோம். See, to be honest with you, this is not the Vanitha or even him probably that இல்லைன்னா 7 வருஷம் வந்து தனியாக இருந்து ஒரு லீகலாக விவாகரத்தை வாங்கி இன்னொரு கல்யாணம் மறுமணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லைன்னா ப்ராபப்ளி இட் இஸ் நாட் தட் பர்சன், ஹி வாஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். பட் வனிதாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஒரு ப்ரூட்டலி ஆனஸ்ட் மட்டும் இல்லை. ஐ எம் லைக் யூ செட், ஐ ஜஸ்ட் கம் ஆன் டு பீப்புள் லைக் ஸோ வாட் எஸ். அண்ட் இன்னொன்று ஐ டூ ஃபேஸ் இட் ஹெட் ஆன். ஒரு பிரச்சனை ஒரு கிராஷ் ஆக போது இங்கே வந்துருச்சுன்னா ஐ பி லைக் கம் ஆன் பிரிங் இட் ஆன் தான். ப்ராபப்ளி லைஃப் வாழ்க்கை வந்து இந்த எண்ணெய் இப்படி மாற்றிருக்கு. ஏன்னா எங்கேயோ உட்காந்து டைப் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில், அவங்களுக்கு நிஜமாக வாழ்க்கையில் என்ன அவங்க சந்திச்சிருக்காங்க, அவங்களோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் என்ன எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. பட் உண்மையாக வாழ்க்கையை சந்தித்தவங்க, பாஸ்ட் பார்த்தவங்க, நிஜமாக நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஷன் கடையில் போய் நின்று க்யூவில் நின்று ஒரு ரேஷன் கார்டை கொடுத்து அந்த ரேஷனை வாங்கியிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அந்த அந்த ருட்டீன் ஜாபோட வலி என்ன, அதே மாதிரி எனி கவர்மெண்ட் ஆஃபீஸ், எனி எனி ஒஃபிஷியல் விஷயம் இருக்கட்டும், அதில் எவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது. கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களோட ஸ்டான்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி என்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி வெரி அட்வென்ச்சரஸ் எக்ஸைட்டிங் லைஃப். என் பொண்ணு கூட அதை எழுதியிருந்தான் இன்ஸ்டாகிராமில், லைஃப் ஹஸ் பின் ஸோ மச் ஆஃப் அட்வென்ச்சர் அண்ட் இட் ஸ்டில் வில் பி அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் அப்படி ஆகிறதில்ல. ஸோ அப்படி இருந்த எனக்கு வந்து வலி எல்லா விதத்துலையுமே தெரியும், நாட் ஓன்லி ஹியர், ஃபிசிக்கலி எவ்ரிவே. ஸோ அப்படி இருக்கும்போது இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அந்த
கல்கின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் அந்த தன்னைத்தானே செதுக்கிய ஒரு பெண்ணோட அந்த சிலையை தான் காட்டுவாங்க. விச் இஸ் சம் விமென் ஆர் மேட் லைக் தட், ப்ராபப்ளி பிகாஸ் நம்மளை வாழ்க்கையோட திருப்பங்கள் வந்து நம்மளை இன்னும் ஹார்டாக ஹிட் பண்ணி இட் ஷேப்ஸ் யூ இன் டு அ பர்சன், அவ்வளோதான். ஸோ அந்த பர்சன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்கும்போது, நான் பொம்பளையா நான் சொல்லவே இல்லையே. why do you want me to be a woman? first of all, வனிதா ஒரு பெண்ணாக தான் வாழ்க்கையோட துவக்கம் இருந்தது. பட் அந்த துவக்கம் வேற 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 ரூட்டில் போய் டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி சுற்றி கித்தி டிராஃபிக் ஜாம், ஆக்சிடெண்ட்ஸ், எல்லாமே ஸ்லோப்பில் கீழே விழுந்து, டிச்சில் விழுந்து, தண்ணியில் முழுகி அந்த வெஹிக்கிள் வந்து திரும்பி இங்கே நிற்கும்போது அதே வெஹிக்கிளாக கண்டிப்பாக இருக்காது. சிமிலர்லி என்னோடய லைஃப் இருந்திருக்கு. ஸோ நான் என்னை வந்து ஒரு நார்மலான ஒரு பொண்ணோட லைஃபை பார்க்காதவங்களோட, என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்காதவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி நான் அப்படி கிடையாதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களோட என்னை கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை மாதிரி கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்களோட என்னை கம்பேர் பண்ணுங்கள். சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. To be very honest, I can even say, even in political personalities, it is not easy. You think you can just become a Indira Gandhi and you can just become a Jayalalitha? No, they went through all kinds of nonsense to get there. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர், ஒரு என்னோட வாழ்க்கை இப்படி தான். நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன். எனக்கு 20 வயசுலையோ 25 வயசுலையோ கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஹஸ்பண்டோட நான் ஹாப்பியாக இருக்கேன். அவர் வேலைக்கு போகிறாரு, வராரு. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்மர் ஹாலிடேஸ் வந்து வெக்கேஷன் வந்து ஊட்டி போவோம், இல்லை எங்கேயாவது சிங்கப்பூர் போவோம். திஸ் இஸ் எவ்ரிபடிஸ் லைஃப். டோன்ட் கம்பேர் மீ டு தட் லைஃப் பிகாஸ் ஐ நெவர் ஹேட் தட் லைஃப். அதை அப்படி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், அதை எதிர்பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். But I have a different destiny. So my journey is different. Ungaloda journey is different. So when people are comparing and asking me certain things, it really makes me laugh. So adanala I am very very brutally straightforward and upfront, and I care a damn because na vanda paadai vera. So இந்த பாதை என்னோட பாதையில் இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் நான் சந்திக்க போகிற சில விஷயங்களும் எனக்கு தெரியும். Not only personally, even professionally, because I have a plan. So my plan is going according to my journey is going according to my plan. So I don't find எதுக்கு நான் பயப்படணும், எதுக்கு நான் வந்து அடங்கி உடங்கி இருக்கணும். இந்த வேர்டெல்லாம் நான் படிச்சிருக்கேன் சில கமெண்ட்ஸில். ஸோ அடங்கி people love me for the person I am. இப்போது இவருக்கு என்ன பிடிக்கும்னா நான் இப்படி இருக்கிறனால தான் பிடிக்கும். நான் வந்து இன்னொரு பொண்ணு மாதிரி வேற கேரக்டர் டிஃபால்ட் அது அப்படி இருந்திருந்தா என்ன அவர் காதலிச்சிருக்க மாட்டார். அதே மாதிரி அவர் வேற மாதிரி ஒரு ஆணா இருந்திருந்தா, he's got the guts and it's not easy to, first of all I have a lot of baggage in my life personally as well. ஸோ எந்த தான் ஒரு ட்விஸ்ட் எங்கேயோ ஒரு ஆப்போ விழப்போதுன்னு நினச்சேன். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு யூ ஆர் மேட் ஃபார் மீ. ஸோ பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். சர்டன் பீப்புளோட ஜேர்னிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஜட்ஜிங் சிட்டிங் சம்வேர் இன் சம் கார்னர் இன் சம் பியூட்டிஃபுல் fairy tale life of yours, or however nightmarish it is, God only knows. I don't like being judged, and people sometimes I keep repeating this puriya matingdu. They going back to Big Boss and say that you said this there, you did this there, you asked this person there. First of all, tell me one thing, is Charan Anna really the father of Losliya in everyday life? Like, are they sitting and having conversations in their backyard? வீட்டு வாசல்ல உட்காந்து பேசுறாங்களா? அவர் லாஸ்லியா சாப்பிடாம வந்து அவர் லஞ்ச் சாப்பிட்றது இல்லையா எவ்ரிடே? So basically it was a game show. I'm not saying we all acted, but we were playing a game. அது ஏன் அந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு இன்னும் போய் எட்டலை. இன்னும் நீங்கள் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன் ஒன் வே. இது எப்படின்னா, சில படங்கள் நம்ம மைண்டில் நின்றும் பிகாஸ் நம்ம அவ்வளோ ஆழ்ந்து ஒரு டைட்டானிக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே, எனக்கு ஷாருக் கானோட வேற யாரை பார்த்தாலும் பிடிக்காது. கஜோல் அஜய் தேவகான் தான் புருஷன், ஆனால் அவன் பக்கத்தில் நிற்கிறத விட ஷாருக்கோட பார்க்கும்போது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ தட் டசன்ட் மீன் ஷி வில் லீவ் her husband and go off with Shahrukh Khan. Similarly, பிக் பாஸ் இருக்கட்டும்,
எல்லாமே it is just basically it is not scripted, but it is still not a real life. It is a reality show. It is a game show. So I think people should stop comparing me back to Big Boss house and ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு கேம் ஷோவும் ஒரு லைஃபையும் கம்பேர் பண்ணி எப்படி மேட்ச் பண்ணுறது தெரியல. இவங்க சொன்னதே தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் பழனி மலையில் படிக்கட்டில் தான் ஏறி போவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க தான் வந்து ஏன் இப்படி தான் ஏறணுமா, அப்படி அந்த சைடில் வந்து பாறை பக்கமாக ஏறி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறுறேன். நான் என்னோட கேரக்டர் அப்படி நான் பாறை பக்கமாக ஏறுவோம் சொல்லிட்டு பாறை பக்கம் ஏறும் போது அங்கே என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் ஏறிக்கிட்டு இருக்கும். ஆனால் பார்த்தேன்னா நீ அப்படியே போயிருக்கலாம்ல, இல்லை எனக்கு இது பிடிக்கும்னும் போது நீ என்ன மாதிரியா அப்படின்னு நம்ம பேசிப்போம். அப்படி தான் எங்கள் வாழ்க்கை. நான் வந்து ரெகுலராக வந்து டிஃபால்ட்டாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் டைரக்டராக ஆகிறதுக்கே நான் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த பேஸிலேருந்து வந்து மொத்த சினிமா கற்றுக்கிட்டு தான் நான் டைரக்ஷன் பண்ணணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ரூட்டாக பண்ணிட்டு வந்தேன். ரெகுலராக வந்து நானும் ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தேன்னா நல்ல சம்பளம், உட்காந்த இடத்துல ஏசியில் உட்காந்து வேலை பார்த்துட்டு காலையிலேருந்து ஒரு 9 மணி வரையும் வேலை பார்த்தா போதும், ஒரு டென்ஷனுமே கிடையாது. கொடுக்குற வேலையை பண்ணி அவுட்புட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருக்கலாமே. இல்லை எனக்கு இது பத்தாது, நான் ஒரு விஷுவல் மட்டும் கூட எனக்கு சவுண்டை பற்றி தெரியணும், எனக்கு எடிட்டிங் தெரியணும், எனக்கு மிக்சிங்னா என்னன்னு தெரியணும், ப்ராசஸிங்னா என்னன்னு தெரியணும். ஏன் ஒரு அவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னால் நான் ஒரு கரெக்டான முழுமையான ஒரு இயக்குனராக இருக்க முடியுன்ற ஒரு இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பயணிச்சு நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். அதில் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்துச்சு, இன்னும் என்ன ஹார்டாக்குச்சு. நான் இது கிடையாது நான் வேற அப்படின்ட்டு நான் எனக்குள்ள முடிவு பண்ணி நான் அந்த கரடுமுரடான பாதைக்குள்ளே ஏறும் போது ஐமேட்டேன். ப்ராபப்ளி நாங்க 2 பேரும் அந்த பின்னாடி பக்கம் ஏறிட்டு இருந்த கேரக்டர் அங்க இப்படி நீ சுகமா இப்படி ஏறி போயிட்டு இறங்குறவங்க எல்லாருமே இருக்காங்க, நம்ம அப்படி இல்லை. ஆனா பட் அதுல ஏறி போயிட்டு வந்து பழனிக்கு நானும் போயிருக்கேன்னு சொல்றது இல்ல, நாங்க ஏறுற பாதையில ஏறும் போது தான் தெரியும் நாங்க தான் பழனிக்கு போகணும்னு இருக்கும். நாங்க எப்படி போகணும் தெரியுமா, அப்போ பேசும்போது அது இருக்கும். அந்த அந்த இலக்குக்கு நாங்க நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப மீட் பண்றேன். நீ இப்படிதானா, நானும் அப்படிதானா, சூப்பர் அப்படின்னு சொல்லி தான். அப்போ உன்னோட எண்ணமும் சரியா இருக்கு, என்னோட எண்ணமும் கரெக்ட் சிங்க் ஆகுது அப்படின்னும் போது தானே அது ஒன்லி. எப்படின்னா வீட்டுக்கு வந்தோம், ஆஃபீஸில் என்ன நடந்துன்னு சொன்னாவே சில மனைவிலாம் ஆஃபீஸோடு நிறுத்திக்கும் அப்படின்ட்டுருவாங்க. அவன் வேற எங்கே போய் அழுவான், அவன் பாஸ்கிட்டே போய் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முடிஞ்சு. அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் நடந்த அவனோட டென்ஷனோ இல்லை சந்தோஷமாக கூட இருக்கட்டும் அவன் ஷேர் பண்ணுவான். அதே மனநிலையில் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் தான் அங்கே வந்து இவனும் டைல்யூட் ஆகிடுவான், அவங்களும் வந்து இவனோட ப்ளஸ்ஸும் மைனஸை எடுத்துப்பாங்க. இப்போ எனக்கு வந்து கிரியேஷன் போர்ஷனில் வந்து நான் வந்து ஏதாச்சும் பண்ணும்போது வந்து ஒரு டைலாக் சொன்னோன்னா சூப்பராக இருக்குப்பா, இல்லை நான் சொன்னேன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, சண்டை கூட இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்குது, லவ்வாகவும் இருக்குது. அதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். ஸோ அந்த மாதிரி அப்போ தான் வந்து மணியோட எப்படி சொல்கிறதுனா அந்த கான்ட்ராஸ்ட் நம்ம பேசின அந்த கான்ட்ராஸ்ட்ன்றது வந்து எனக்கு சினிமாக்காரங்க எல்லாருக்குமே கான்ட்ராஸ்ட் பிடிக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப எஸ் நான் இது தானே எதிர்பார்த்தேன் அப்படின்ற அந்த திருப்தி இருந்தது. ஸோ basically I'm very exciting, so that is why everybody is watching me in YouTube. Every thumbnail my face is there, சம்பந்தமே இல்லாத thumbnail வேணும்ட்டே போடுறாங்க. So basically you know once you meet me you can't go back. Well that I don't know what to say, to be honest. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா there is something called a connect and something called an soul search which has been there ரொம்ப வருஷமாகவே. அது எல்லாருக்குமே இருக்கும். sometimes your search never ends, sometimes it does. ஸோ சிலருக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தேடலுங்கிற விஷயத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ இட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் அ லாங் டைம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை வந்து நான் ஃபீல் பண்ணி ஐயோ நாட் தட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எனிபடி, பட் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஏக்கம் அந்த ஒரு தேடல் கண்டிப்பாக இருந்தது. லைஃபோட பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்தது. பிள்ளைங்க குழந்தைங்க அவங்க எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா தாய்மார்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும், whether you're married or single in whatever way. பட் அதை தாண்டி நம்மளோட லைஃப் நம்மளோட தேடலுங்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இண்டிவிஜுவல். ஸோ ப்ராபப்ளி எனக்கே தெரியாமல் அது இருந்திருக்கு. ஸோ வென் ஐ met him
though we met for a film on the time la, it so happened that the film was supposed to start around March April, and thanks to corona everything went for a 6 or 2020 is ours, I guess. So you know, it so happened the lockdown happened, and அதனால அப்பதான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். So I was stuck without help and totally lost on what to do technically, and at that time he stepped in just as a friend, and I was very more than happy for someone I can trust. More than anything, you can hire people, it's not so difficult to hire people, but hiring a person is a different thing. Someone taking charge, and you know, I somehow found it, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, after a very long time I felt I could just let go of myself, because I'm used to micromanaging my life and my kids' lives. So I have to, being a single parent is not easy. அது அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி தெரியும். ஸோ எல்லாமே நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர், டெய்லி ரொட்டீன்ஸ்லேருந்து ட்ராப்ஸ், பிக்கப்ஸ், கிளாஸஸ், பில்ஸ், ரெண்ட், வாட் எவர், யூனோ, எவ்ரி திங், ஆன்லைன் இருக்கட்டும், பேமெண்ட்டு, இது அண்ட் ஒர்க், it's too much, it's not easy, and especially for somebody like me, family support illadavungalukku, I was really you know, struggling and probably screaming inside. உள்ளுக்குள்ள நான் கத்திட்டு இருந்தேன், அதை வெளியில் யாருக்கும் கேட்கல. பட் அதை தாண்டி வந்து ஒரு போர்வை, ஐ எம் அ ஸ்ட்ராங் உமன், ஐ எம் திஸ், ஐ எம் தட், எல்லாரும் ஏற்றி விடும் போது I really knew I had to keep going. But that void, எனக்கு அது எப்படி இருக்கும் லைஃப், ஒரு ஆண் துணை, ஒரு துணை, நாட் ஆண் பெண், ஒரு துணை இருந்து நம்மளை லீட் பண்ணுறதுக்கு, நம்மளை ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஐல் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தது, ப்ரொஃபஷ்னலாக வந்தது. அந்த ப்ரொஃபஷ்னல் வந்து அப்படியே, யூனோ, ஐ ஜஸ்ட் ப்ராபப்ளி ஃபெல் இன் லவ் வித் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் இட். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. என்னோடய லைஃப்பில் இது கண்டிப்பாக மிஸ்ஸிங்காக இருந்தது. Yes, I've been married earlier, people do comment about it, but not every marriage is the same. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்யோன்யமும் இன்னொரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்காது. அரேஞ்ச் மேரேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட், லவ் மேரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த காலத்தில் இருந்தது வேறு மாதிரி இருக்குது, இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் மீ திஸ் வாஸ் சம்திங் தட் ஐ நெவர் ஹேட், and probably he didn't have in a very long time. So yeah, but to be honest, it's all surreal but real. In the controversies, problems, idella life la vande popular people, film celebrities, politicians, is all expected in different ways. Not that everywhere a wife turns up, but in different ways. Probably here it is just that avladha. But adha taandi, no two individuals can be separated from each other. அவங்களோட விருப்பத்தை மீறி யாருமே பிரிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது we are all grown ups, and I think every minute and every day we cherish each other, that we did find what we were looking for in the other person. I think I spoken for him as well, like I do always. பயங்கர பெருசு. இதே தான் ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து நாங்கள் வந்து அந்த மீட்டிங்க்கு அப்புறமா வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக, நான் ஒரு டைரக்டராக பேசியிருக்கோம். அப்போ வந்து ஒரு டைம் வந்து இவங்க யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கும்போது வந்து நல்லா பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கங்க்ராட் பண்ணுறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அந்த டைமில் தான் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது. அப்போ அழுங்க, ஐயோ இனிமேல் வந்து டெக்னீஷியன் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன பண்ணணும், இல்லை எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, இது எடிட் பண்ணணும், இதுக்கப்புறமா போஸ்ட்டு, இந்த ஒர்க்லாம் பண்ணி எப்படி நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கமாக நான் நினச்சதுன்னு, நான் வனிதா இவ்வளோ ஸ்ட்ராங்கனால அவங்களே ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு தோணுச்சு, நான் பண்ணித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தட் வாஸ் அந்த ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபஷ்னல் வேவாக நாங்கள் மீட் பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் டு ஷூட் எபிசோட்ஸ். அண்ட் போக போக வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் ஷூட் பண்ணுவேன், நானே எடிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நான் இல்லாமல் ஒரு 2 எபிசோட் போச்சு என்னோட ஒர்க்கு. அப்போ வந்து முகமே மாறி போச்சு. ஏன் அந்த ஏன் என்ன மிஸ்ஸிங் அங்கே அப்படின்னும் போது எனக்கும் பயங்கர எதுவும் நானும் எதுவும் மிஸ் பண்ண மாதிரியும் எபிசோட் பார்க்கும்போது அவங்க முகத்துலேயுமே அந்த மிஸ்ஸிங் என்னால் உணர முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து அதுமாரி
கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வந்து அது 2 பேருமே சொல்லிக்கல அவ்வளோதான். பட் என்ன நடந்தது உள்ள அப்படின்ற அந்த மேஜிக் வந்து எங்களுக்கு தெரியல. தென் ஆஃப்டர் தட் வந்து நான் ஸ்ட்ராங்காக ஓகே, நானும் 7 வருஷம் செப்பரேட்டாக இருந்து நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். ஒரு எப்படின்னா ஒரு ஆன்மீக ட்ராவல் தான் இந்த நிறையவே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த லாக்டவுனில் நாங்கள் ஒர்க் பண்ண வந்து ஐ கம்ஃபர்டபுளாக எப்படி சொல்கிறதுன்னா, நான் என்னத்தை தேடி அலைஞ்சனோ அது எனக்கு ஏதோ கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மீன்ஸ் அந்த எப்படி சொல்கிறேன்னா எஸ்டிசின்னு கூட சொல்லாமல் சொல்லலாமா தெரியல எனக்கு. ஸோ ஒரு திருப்தி. அதே மாதிரி 2 பேருமே பேசிப்போம். அவளோட ப்ரோக்ராம் எனக்கு ஞாபகம் இருக்கும், அப்பா நீ இது பண்ணணும்ல அது பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். என்னோட ப்ரோக்ராம் அவங்க சொல்லுவாங்க. 2 பேருக்குமே வந்து கரெக்டாக எப்படின்னா ஈச் 2 பேரோட டேவுமே கரெக்டாக சிங்கில் போகும். அப்புறம் அது எப்படி சொல்லிப்போன்னா, நீ வந்த நேரம் நான் வந்த நேரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து சரி தென் நான் அப்புறமா இனிஷியேட்டிவ் எடுத்து நான் இவகிட்ட கூட முதல்ல சொல்லலை, நான் பசங்கக்கிட்ட தான் பேசினேன். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு கூட வந்து நான் மிஸ் பண்ண அந்த பாசத்தை வந்து நான் பிள்ளைங்கிட்ட காமிக்கும் போது அவங்களோட அந்த உணர்வு கிடச்சிது. அப்போது வந்து எனக்கு வனி மட்டும் இல்லை, அந்த குடும்பமே அப்படின்றது தான் எனக்கு அந்த உணர்வு தான். அப்போ தான் பசங்ககிட்ட பேசுகிறேன். Actually he says that in fact yesterday also he said I'm in love with all 3 of you. அதான் உண்மை. ஆக்சுவலாக நான் எதெல்லாம் அந்த பாசம் எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு குடும்பம் அது அந்த அந்த அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நத்திங் மூவ் அப்படின்ற ஃபீல்டில் தான். ஸோ அப்போ தான் பசங்கக்கிட்ட பேசினேன். தே ஆர் ஹாப்பி. அதுக்கப்புறமா தான் சொன்னது will you marry me. As we already told you, நாங்க மீட் பண்ணதே we met as a family unit. So my kids were along with me the day I met him and listened to the script, and in fact we came back and we were discussing, because I discuss everything, even my professional aspects with my kids. And என் குழந்தைங்க 2 பேருமே very smart and சினிமா புத்தி தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இப்போவே கதையெல்லாம் எழுதி பாட்டெல்லாம் எழுதி ஒரு பாட்டு ஒரு மியூசிஷியன் யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் தயாராகிட்டு இருக்கு Jayanitha. So it's a lot of art in the family, as you know, Vijay Kumar Manjula. We all are actors and we are all in the film industry for a long time. So similarly என் குழந்தைங்களும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசுகிறது, காஸ்டியூம் பற்றி பேசிட்டு இது பண்ணலாமா வேணாமா, அது ஆன்டி யூனோ லைக் வில்லன் நெகட்டிவ் ரோலாக இருக்கே, அது இந்த படத்துக்கு பண்ணணுமா, இப்படியெல்லாம் பேசும்போது my kids shared their thoughts and they were very impressed with his because he didn't even shoot a film, but அவர் காமிச்ச அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி எனக்கு ட்ரெய்லர்லாம் போட்டு காமிச்சாங்க. எனக்கு புரியல. because to be honest I have not been acting in films for a long time. நான் நடிச்சது 1990 அந்த மாதிரி. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பவுண்டு ஸ்கிரிப்ட் கூட இருக்காது, அவங்க சொல்கிறது தான் கதை. அன்னன்னைக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் அன்னைக்கு டைலாக் வரும், அங்கங்கே மாற்றுவோம். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் நியூ ஃபிலிம் மேக்கிங் வேர் தே ஆல்ரெடி ஹேவ் எவ்ரிதிங் இன் பிளேஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் திஸ் இஸ் த யூனோ ட்ரெய்லர் போட்டு காமிச்சாரு. வெயிட் ட்ரெய்லர் போட்டு காமிச்சாரு. நான் சொன்னேன் நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆர்டிஸ்ட் தானே, இது யாரு? இல்லைங்க, இது வந்து நாங்கள் வந்து ஒரு படத்தோட கதைக்கு பதிலாக நீங்கள் ஒரு படம் எடுத்து எங்களுக்கு காட்டுறீங்களா அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் இட் வாஸ் நியூ டு மீ. So we were discussing about all that. So that's how the journey started. So YouTube channel, again the kids were part of it from day one. So இவர் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டுக்கு தான் வந்தார் and everything happened, shooting எல்லாமே வீட்டில் தான் நடந்தது. So probably we got along as a more as a family. And இவருக்கு he has already told we had an interview and I asked him the questions in my channel. அப்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, இவருக்கு உண்மைதான் அவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனாலும் அந்த குழந்தைங்களோட அவரால் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பையனோடையும் மகளோடையும் என்றைக்குமே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் his daughter is almost 8 years and he has seen the child and spent time with the child
whenever he got the time in 1 year of that child's birth. அதுக்கப்புறம் ஒரு வயசு பர்த்டேக்கு அப்புறம் அவர் அந்த குழந்தைய பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது, ஏன்னா அவங்க காட்டுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வெளியில் தெரியறதில்ல, ஏன்னா அவங்க காட்டிக்கல. ஸோ பட் எனிவே, ஸோ தட் ஏக்கம் ஆஃப் தட் கேர்ள் சைல்டு ஒரு தகப்பனுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எஸ்பெஷலி வென் யூ see another child of the same age group, ஒரு பெண் குழந்தை பார்க்கும்போது அவங்களோட குழந்தை தான் ஞாபகம் வரும். ஸோ அவருக்கு அது ஏக்கமாக இருந்தது வந்து ரியாலிட்டியில் அந்த வாட் ஹீ couldn't do, how he couldn't spend time with his own daughter, he was able to spend with Jayanita. Because Jovika is of course much older and much more mature, so both of them are more like friends. But Jaya is a lovable child. Not only him, to be honest, என்னோட friend circle-லேயே பார்த்தீங்கன்னா ஜெயாவை எல்லாருமே கொண்டாடுவாங்க. பிகாஸ் ஷீ சச் அ ஸ்வீட் ஹார்ட், ஷீ சச் அ க்யூட், ஷீஸ் அ பேபி. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறனால ஆப்வியஸ்லி தே கனெக்டட் இம்மீடியட்லி. அண்ட் ஜெயா இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ஷீ ஜஸ்ட் gets along with everybody. So அப்படி ஒரு friends மாதிரி தான் பழகினது. And when he proposed to them, they were very happy because I asked, I mean I don't know what they are going to react. எனக்கு அதுதான், என்னோட 2 daughters மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருந்தது. I didn't care a damn about anybody else. I did think about my son, but then my daughter, my elder one said, you've thought about him enough, did he think about you? உன்னை பற்றி அவன் யோசிக்கிறானா? இல்லை ஐ எம் ஆங்க்ரி வித் அம்மா, ஜஸ்ட் லீவ் அம்மா, லெட் him live his life, let him come when he wants to or doesn't want to, it's fine, we are us அப்படின்னா it really made a lot of sense. And இல்லாத ஒரு பையனுக்காக, ரொம்ப கூட இல்லாத ஒரு பையனுக்காக ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ரொம்ப போராட்டங்களை சந்திச்சிட்டேன். இப்போ எனக்கே வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போகும்போது I really wanted an anchor because I didn't have the father, I didn't have the brother, I didn't have the husband and anybody in my life for a long time. So I said no, I'm not able to. Once I, we all got along, I saw the family bonding happening, I just wanted to hold on to it. So they get along really well and they're very close. And more than this daddy giddy, it is not that. Probably, to be honest, how நான் எதை எப்படி பார்க்குறேன், என்னோட கண்ணோட்டத்தில் நான் பார்க்கும்போது as a third person looking from here, yes, அவங்களுக்கு ஆல்ரெடி they have their own biological அப்பா இருக்காங்க, இவருக்கும் அவரோட பயாலஜிக்கல் டாட்டர் இருக்காங்க. பட் ஒரு ஃபாதருங்கிறது வேற, ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் கம்பேனியனுங்கிறது டோட்டலி 2 different things. ஸோ டிவோர்ஸ்ட் ஃபேமிலிஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் நெவர் ஹேப்பன்ஸ் தட் வே. பிகாஸ் அப்பா அம்மா பிரிகிறனால அப்பாவோட டைம் தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அம்மாவோட டைம் தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சிலருக்கு அதை ஸ்பெண்ட் கூட பண்ண முடியாத சூழ்நிலை, குழந்தைங்க மாட்டிக்குவாங்க. So when you find there is a bonding and there is somebody to share the life with, it is definitely beautiful. So I don't want to label it as a father. He's not, definitely not that role. I don't want to say that and confuse many people and create new controversies. So he loves those 2 girls for who they are. And as I already told you, he says that I'm in love with all of 3 of you. So my friends, in fact, to be very honest, whenever we get together, which we do very often, every weekend we'll be together. We are one big group of friends, around 10 to 15 of us, and we are so close, more than family. ஏன்னா எங்க எல்லாருக்குமே நாங்க தான். None of us have siblings, none of us have other family, probably one parent, அந்த மாதிரி தான். It so happened the group is like that. Very very few of us are, probably now I am a couple, I have someone in my life rather. Another one person has a person in their life. But otherwise, travel has been ஒரு ஜேர்னியாக போயிட்டு இருக்கப்போ வனி +2 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வனிதா கம்ஸ் வித் +2, that is me, my daughters both. So probably I am a package deal and he's very happy to have that package. That's it. So நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே பசங்களோட தான் பண்ணோம். அப்பயே வந்து அப்படி பழக்கமானோம். அப்புறமா நான் யூடியூப்பில் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது ஜெயாவை நான் கேர் பண்ணிக்கிறதும், ஜோவி என் கூட கேமரா ஹேண்டில் பண்ணுவான், நான் ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுவேன், ஜோவி ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுவாள். ஸோ அப்போ வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ்னா, இல்லை ஜோவிமா இப்படி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிற விதம், அதாவது எப்படி சொல்கிறணுன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது எல்லோரும் சொல்கிறதையும் எல்லா குழந்தைங்களும் கேட்காது. அப்போ நான் சொல்லும் போது பிள்ளைங்க கேட்குதுன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்.
எனக்கு நிஜமாவே கோவம் வராது, அதான் வேறு. ஸோ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லும் போது பிள்ளைங்க இவர் சொன்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை முதல்ல என் மேலே வந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேலே பாசம்ன்றது வந்து எப்போ வரும்னா ஒருத்தர் மேலே நம்பிக்கை, பாசம் வச்சுட்டு நம்பிக்கை வைக்கிறது இல்லை, நம்பிக்கை வந்த பிறகு தான் பாசம் வரும். ஆக்சுவலாக இவர் என் கூட நிற்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வில் ரோல் ஆன். அதான் உண்மை. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இவர் சொன்ன கரெக்டாக இருக்கும், இவர் பண்ண கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து இது என்ன நடிப்பா அப்படின்னு தான் இருக்கும். இவர் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்திருந்தது. எனக்கும் அந்த பிள்ளைங்களை நான் நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை வந்துச்சு. எல்லாம் அந்த நம்பிக்கையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து பிள்ளைங்களை வந்து நான் பேசினதே. ஸோ அது அன்றைக்கும் தெரியும். ஸோ அப்புறமா வந்து அதான் சொல்கிறேன், நான் அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து வணிகம் மட்டும் லவ் பண்ணல, அந்த குடும்பம் தான் எனக்கு இதுதான் என் குடும்பம் அப்படின்னு. I asked my daughter Jaya, I'm trying to think of the pros and cons because when he proposed and they came to me and said, "Ma, what's wrong with you?" Jaya, Jovika, I'm like, "Yo, edo titta parana." I was like, "Why? What did I do?" And then she's like, "No, see," and அவ எனக்கு எடுத்து நிறைய விஷயங்கள் புரிய வச்சு மெச்சூர்டாக பேசும்போது எனக்கு எங்கள் அம்மாவோ சிஸ்டரோ அங்கே மிஸ்ஸிங்காக இருந்த ஒரு கேரக்டர் அன்னைக்கு அந்த நிமிஷம் அவள் வந்து ஒரு ரோல் ரிவர்சலாக எடுத்து எனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ், வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ், புட் எவ்ரி திங் டவுன் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ யூ டெல் மீ வாட் ஆல் இஸ் த நெகட்டிவ், நவ் டெல் மீ வாட் இஸ் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ டென்ட் ஃபைண்ட் எனிதிங் டு சே வென் இட் கேம் டு நெகட்டிவ், டு பி வெரி ஆனஸ்ட் அஸ் அ பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க போது ஐ வாஸ் ஆல்ரெடி இன் டியர்ஸ். பட் நான் ஜெயா கிட்ட எப்படி சிரிச்சுட்டு ஐ ஜஸ்ட் செட், "He does make me happy, no?" அப்படின்னு. ஜெயாஸ் லைக், "He makes us happy too." I can't forget that expression. It was so cute and அப்போதான் I felt that it's a mutual mutual affection and a mutual love. It is more than romance. It is, yes, romance is something which is important. It is there definitely. But more than that, it is the love and the warmth that probably we needed at this point. ரோல் மாடல் இப்படி தான் பண்ணுவாங்களா? ரோல் மாடல் யாரப்பா பேசுறீங்க? He makes us happy too. I can't forget that expression. இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு இதே சிச்சுவேஷன் நடந்தது. நான் என்னமோ வந்து ஒரு நல்லா இருந்த குடும்பத்தில் போய் கதவை ஒட்டச்சு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என் வீட்டில் வச்சு பூட்டி. அவங்க அந்த மாதிரி தான் பாவம். அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம், அவங்க வீட்டில் எல்லாருமே சௌக்கியமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், அட்லீஸ்ட் அன்பாக இருக்கட்டும், மொத்தமாச்சும் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு.